1946ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் வெளியில வருது. அந்த புத்தகம் வெளியில வந்த சில ஆண்டுகள்லயே வந்து கவர்மெண்டால பேன் செய்யப்படுது. பேன் செய்யறதோட நிக்காம அந்த புக்கை எழுதின ஆத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி 6 மாசம் வந்துட்டு ஜெயில் தண்டனையோட விடாம 700 ரூபாய் ஃபைனும் அந்த காலத்திலேயே வாங்குறாங்க. இப்படி அவ்வளோ கான்ட்ரோவர்சியில சிக்கின அந்த புக் என்னன்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஹாய் காய்ஸ், நான் வந்து சவிதா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு புக் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இதுதான் நம்ம சேனலில் வர ஃபர்ஸ்ட் எவர் புக் ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் புக் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? 1946 இந்த புக் வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிற கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு நிறைய காப்பீஸ் வந்துட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. வந்த சில வருஷங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் இந்த புக் வந்து பேன் செய்யப்படுது. அப்போ தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இந்த புக்கை வந்து பேன் செய்கிறாங்க. பேன் செய்கிறதோட இல்லாமல் இந்த புக்கை எழுதினது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம CN அண்ணாதுரை அவர்கள் தான். அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி 6 மாதம் ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போடுறதோடு இல்லாமல் அவர் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஃபைன் வந்து 700 rupees அந்த காலத்திலேயே கட்ட சொல்லியும் சொல்கிறாங்க. அப்படி கவர்மெண்ட்டே பேன் பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்க அந்த புக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா எழுதிய ஆரிய மாயை. இந்த புக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் பராசக்திங்கிற படம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து நிறையா கிரிட்டிசிசமும் பண்ணப்பட்டுச்சு. நிறைய குட் ரிவ்யூஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மூவியை நாங்கள் வந்து இங்கே கனடாவில் பார்த்தோம். அந்த மூவியை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் ஏதாவது வந்து அண்ணாவோட புக்ஸ் படிக்கணும்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த புக் வந்து 2 years பிஃபோர் நான் பிரசாந்த்க்கு வந்து ஒரு பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ண புக். இந்த புக் வந்து குட்டியாகவும் இருந்தது. இந்த புக்கோட பேஜஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 95 pages தான் இருந்தது. அதனால ஒரு சின்ன புக்காக இருக்கே, நான் தமிழ் புக்ஸே படித்ததில்ல, அதனால இது ஒரு ஸ்டார்டர் லெவலாக இருக்கும், குட்டி புக்காகவும் இருக்கனால ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த படம் பார்த்த ஒரு போஸ்ட் ஃபீலிங்லேயே இந்த புக்கை வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் யூஸ்வலாக இருக்க மாதிரி இல்லாமல் எனக்கு ரொம்பலாம் தமிழ் தெரியாது. பட் ஸ்டில் இதில் இருந்த தமிழ் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே இருந்தது. அப்போ தான் வந்துட்டு சரி இதோட ஆடியோ வெர்ஷன் இருக்கான்னு சொல்லி நான் தேடி பார்த்துட்டு இருந்தேன். டிராவிடியன் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு 2.5 மணி நேரத்தோட ஒரு ஆடியோ புக் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த புக்கை நான் படிச்சுட்டே ஆடியோ கேட்டுகிட்டே அப்படி ரெண்டும் சேர்ந்து நான் வந்து இந்த புக்கை வந்து படித்தேன். ஸோ இது ஒரே நாள்லேயே நான் படித்து முடிச்சிட்டேன். ஒரு 3 hours வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணி இந்த புக்கை வந்து நான் படித்து முடிச்சிட்டேன். அண்ட் இந்த புக்கோட டைட்டில் பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த புக் எதை பற்றி பேசுதுன்னு சொல்லிட்டு. இந்த புக்கோட டைட்டில் படி தான் இந்த புக் ஃபுல்லாகவே இருந்தது. இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே உள்ளே வந்துட்டு ஆரியனோட இல்யூஷன்ஸ் பற்றி தான் வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க. புக்கு தொடக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட தெய்வீகமான பாடல்கள் எல்லாம் எப்படி போற்றி போற்றி அப்படின்லாம் வருமோ அதே மாதிரி தான் அண்ணாவும் இந்த புக்கை ஸ்டார்டிங்லேயே வந்து மங்களகரமாக போற்றி போற்றின்னு ஆரம்பித்தார். நான் கூட ஏதோ நல்ல விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, தெய்வீகமாக ஆரம்பிக்கிறாங்கன்னு நினச்சேன். போக போக தான் தெரிஞ்சுது அது ஒரு வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லிட்டு. புக்கோட ஆரம்பமே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்துட்டு படிக்க ஆரம்பித்தேன். இந்த புத்தகத்தை படிக்க தான் எனக்கு வந்து இன்னுமே டீப்பான நிறைய ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிய வந்தது. இந்த புக் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாவோட நிறைய எஸ்ஸேஸ் அதெல்லாத்தையோட தொகுப்பாக வந்து வெளியிட்டது தான் இந்த புக்கு. இன்னொரு முக்கியமான காரணம் இந்த புக் படிக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதலாக ஒரு மாநில கட்சியாக ஆட்சிக்கு வந்து ஆகிற அண்ணாவோட புக்கவே வந்துட்டு பேன் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் அதுக்கு முன்னாடியே இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவர் CM ஆகிறதுக்கு முன்னாடியே. அப்படி பேன் பண்ண ஒரு புத்தகத்தை படித்து அவரை எப்படி மக்கள் வந்து ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்தாங்கங்கிற கியூரியாசிட்டி எனக்குமே இருந்தது. ஸோ இந்த எல்லா கான்ட்ரோவர்சிஸும் கேட்டும் தான் எனக்கு வந்து அப்படி என்ன அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து இந்த புக் வந்து எனக்கு ரொம்பவே கொடுத்தது. இந்த புத்தகத்தில் வந்து ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இனத்தை பற்றின ஒரு ப்ரூட்டலான உண்மைகள்னு சொல்கிறதா இல்லை வந்து விமர்சனங்கள்னு சொல்கிறதான்னு தெரியல. அவங்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு புக் மாதிரி தான் இருந்தது. அவங்க குலத்தொழில் என்ன, அவங்க எப்படி இந்த நாட்டுக்குள்ளே வந்தாங்க, நாட்டுக்குள்ளே வந்ததோட மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம மன்னர்களை எல்லாம் நம்ப வைக்கிறாங்க, மக்களெல்லாம் நம்ப வச்சு எப்படி அடிமைப்படுத்தினாங்கங்கிற நிறையா வந்து கதைகள் எல்லாம் இதில் வந்து அண்ணா எழுதியிருக்காங்க.
அண்ணா மட்டும் எழுதின தொகுப்புகள் மட்டும் இதில் இல்லை. ஆரியர்களை பற்றி உண்மையை பேசின நிறையா இன்டர்நேஷ்னல் ஆத்தர்ஸோட ரைட்டிங்ஸுமே, அவங்களோட எஸ்ஸேஸ், அவங்க பகிர்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த புக்கில் இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருப்போம் கரெக்டாக, இந்த ஊரில் எதுக்கு நமக்கு மேலே ஒருத்தவங்க நமக்கு கீழே ஒருத்தவங்க, யார் இந்த கேஸ்ட் சிஸ்டமெல்லாம் பண்ணாச்சா, இதெல்லாம் இல்லைன்னா நம்மளாம் எவ்வளோ ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம், எல்லாம் ஒரே சமநிலையாக இருக்கலாம்னு சொல்லி நிறைய இடத்துல யோசிச்சிருப்போம். நான் அந்த மாதிரி நிறைய யோசிச்சிருக்கேன். அப்படி யோசிச்சுட்டு இருந்த எனக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஆரியர்கள் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே கேஸ்ட்டுங்கிற ஒரு சிஸ்டம் நம்ம ஊரில் இல்லவே இல்லை. திராவிடர்கள் இனத்தில் வந்து எல்லாருமே ஒன்றா இருந்திருக்கோம், நமக்குள்ளே எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை, நமக்கு மேலே ஒருத்தவங்க கீழே ஒருத்தவங்கன்னு எதுவுமே இல்லாமல் ஹாப்பியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஆரியர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் இந்த கேஸ்ட் சிஸ்டம், இவங்க மேலே இவங்க கீழேங்கிற எல்லாமே வந்திருக்குங்கிற மாதிரியான வந்து சில விஷயங்களும் சொன்னாங்க. அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக இந்த புக்கில் நிறைய மெசேஜஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மெசேஜை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் யோசிச்சிருப்போம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யோசிச்சிருப்போம் கரெக்டாக. ஏதாவது நியூஸ் பார்க்கும் போதோ, நமக்கு ஏதாவது நடக்கும் போதோ, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு யாராவது ஏதாவது நடக்கும் போதுமோ நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி யோசிச்சிருப்போம் இல்லையா. அப்படி நம்ம யோசித்ததெல்லாம் வந்து கனவு இல்லை. அப்படி ஒரு மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க, நமக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அப்படியான ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்திருக்காங்கன்னு யோசிக்கும் போதே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த புக்லேயே எனக்கு பிடிச்ச பார்ட்னா அதை தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து எனக்கு இன்னொரு ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இப்படிலாம் பண்ணிங்களாங்கிற மாதிரி இருந்ததில் வந்து முக்கியமான ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 2 சைடில் 2 பேர், திராவிடனும் இருக்காங்க ஆரியனும் இருக்காங்கன்னா 2 பேரும் ஒரே தவறை தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கு கிடைக்கிற, திராவிடனாக இருந்து நமக்கு கிடைக்கிற தண்டனை வந்து ரொம்பவுமே கொடூரமான ஒன்றா இருக்குது. இதுவே ஆரியர்கள் பண்ணால் அவங்களோட தண்டனை வந்துட்டு ரொம்பவே நார்மலாக இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. புக்கில் இருந்தது எல்லாமே உண்மை சம்பவங்கள், அதுக்கப்புறம் உண்மையான ஹிஸ்ட்ரி தான். பட் ஆனால் சில விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது என்னடா இது சை அப்படின்ட்டு முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்தது. அப்படி வந்து ஒரு கேஸ் வந்து அதில் போட்டிருந்தாங்க. 1926ஆம் ஆண்டு வந்து இருக்காரு, அவர் பேர் வந்து ஜானகி ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஆரியர்களை சேர்ந்தவங்க, செகண்டாக வந்துட்டு அவர் வந்து ஒரு திராவிட இனத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, ஓகேவா. ஆனால் அவர் சில வருஷத்தில் அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக மாதம் 20 ரூபா கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனால் அந்த 20 ரூபா வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், இந்த ஆரியர்களாக இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க வந்து கேஸ் போடுறாங்க. அங்கே கேஸ் போகும்போது அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. அங்கிருந்த ஜட்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய இனத்தை சேர்ந்தவராக இருந்ததுனால அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஏன்னு சொல்லி அந்த ரீசனிங் பார்த்தா அவங்க வந்து இந்த இனத்தை சேர்ந்தவங்க இல்லை, இவங்க வந்து ஒரு ஆரிய இனத்தை சேர்ந்தவங்க இல்லை, அதனால இந்த கல்யாணம் வந்து செல்லுபடி ஆகாது, அந்த எதுவுமே அவங்க குழந்தைங்க எதுவுமே வந்துட்டு அவங்களோட இதில் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் அவங்கள வந்து புறக்கணிச்சிருவாங்க. இப்போ வந்து பேன் செஞ்சு இது வரக்கூடாதுன்னு நினச்ச காரணம் வந்து இதில் நிறைய பிரிவினைகள் இருக்குது, அதனால தான் சொன்னாங்க. ஆனால் இந்த புக்கு படித்தாதான் தெரியுது அவங்க எவ்வளோ வந்து நம்ம வேற, திராவிடன் வேற, ஆரியன் வேறேன்னு சொல்லி அத்தனை பிரிவினைகளுமே அவங்க தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. மேபி அவங்களோட உண்மைகள் தெரிஞ்சிருங்கிறதுனால பேன் பண்ண சொன்னாங்களா என்னன்னு தெரியல, அதனால பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் இந்தியான்னு சொல்லி தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆரியர்கள், திராவிடர்கள் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா இணைந்து வாழ்கிறது தான் ஒரு இந்தியன் இது யூனிட்டி அப்படின்லாம் பேசுகிறோம். பட் ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க வந்து ஆரியர்கள் வேலை, அவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க, நம்மலாம் கீழே தான் இருக்கோங்கிற மாதிரி டிராவிடியன்ஸை வந்து அவங்க நடத்தின நிறைய உண்மை சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது இதில் எங்கே வந்து யூனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். புக் படிக்கும் போது எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்தது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேருந்து ஒரு சீன் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. டிரியன் லானிஸ்டரோட ஒரு லாஸ்ட் ஸ்பீச் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம பீப்புளை வந்து என்ன ஒன்று சேர்க்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஃப்ளாக்ஸ், அதுக்கப்புறமா ஆர்மி, மணி, இதெல்லாம் சேர்ந்தது வந்து யூனிட்டி கிடையாது. பட் ஆனால் நிறைய கதைகள் தான் வந்துட்டு பீப்புளை யூனிட்டி ஆக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த
இந்த புக் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆரியர்கள் வந்து இந்த மாதிரி வெறும் கட்டுக்கதையாக கட்டி அடிமையே படுத்தி வைக்கணும்னு நினச்சாங்க. இதுவே அவங்க நல்ல கதைகள் சொல்லி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு வேறு மாதிரி யோசிச்சுருந்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து கேஸ்ட் சிஸ்டம் இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிறது வந்து 2026 இந்த வருஷத்துக்கு வரைக்கும் நிறைய கேஸ்ட்னாலேயும் இதனாலேயும் நிறைய ஆணவ கொலைலாம் நடக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயமே நடந்திருக்காதோன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. நானுமே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் முன்னாடி படித்ததில்லை. பட் எனக்கு இப்போ வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா புக்ஸ் படிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச லீடர்ஸ் இல்லை இன்ஸ்பிரேஷன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்காக ஓட் போடுறோன்னா நம்ம டைரெக்டாக ஓட் போடாமல் அவங்களோட ஐடியாலஜி என்ன, எதுக்காக நம்ம அவங்களுக்கு ஓட் பண்ணணுங்கிற ஒரு ரிசர்ச் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். பண்ணிட்டு தான் வந்து நம்ம போய் ஓட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. எல்லா புக்ஸும் படித்து உங்களோட மைண்ட் செட் ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஐடியாலஜிஸ் பிடிக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஓட் போடுறீங்கன்னா அவங்க என்னெல்லாம் ஐடியாலஜிஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஓட் போடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய புக்ஸ் வந்து இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் அதையும் கண்டிப்பாக படித்து பாருங்கள். அண்ணாதுரை இதே வந்து இன்னும் நிறைய சூப்பரான புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் பராசக்திக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு புக்குக்கு வந்து இன்னும் ஒரு பூம் கிடச்சிருக்குன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து சென்னை புக் ஃபேர் நடக்குதுல்ல, அதில் வந்து பராசக்தி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு புக்குக்கு வந்து இன்னுமே சூப்பரான பூம் கிடச்சிது. தீப்பரவட்டும் சொல்லிட்டு 2 பார்ட் இருக்குது. தீப்பரவட்டுமும் தீப்பரவட்டும் அந்த புக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்து எந்த புக் ரிவ்யூஸ் பார்த்தாலும் அவங்க வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நானும் அந்த புக் வாங்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். இந்த புக் வந்து பிராமின்ஸ்க்கு வந்துட்டு எதிரான புக்கு கிடையாது. இது வந்து பிராமினிசம்க்கு எகென்ஸ்டான ஒரு புக்குன்னு தான் நான் சொல்லுவேன். புள்ள இந்த தொழில் மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த புக் வந்து உங்களுக்கு எதிராக தோணலாம். பட் ஆனால் எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த புக் வந்து ஒரு எதிரான புக்காக இருக்காது. இதே மாதிரி நிறைய புக் ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனலில் நான் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். உங்களுக்கும் வந்து புக் ரிவ்யூஸ் எல்லாம் பிடிக்கும், இல்லை நிறைய புக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் நான் என்ன புக் படிக்கணும், எந்த புக்கோட ரிவ்யூ வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த புக்கை வந்து ரீட் பண்ணிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்மளும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். See you guys in another amazing video. Bye bye.